திண்டுக்கல் பகுதியில் தேவனுடைய பணியை செய்கிற அன்பான சகோதரன் ஜோசப் சகாயராஜ் அவர்கள் இந்த நாளினுடைய செய்தியாளராக இருக்கிறார். தேவன் அந்த நாளில் நம்மோடு கூட ஊக்கம் கொடுக்கக்கூடிய செய்தியை அவர் மூலமாய் கேட்டு நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அப்பா சகோதரனை அழைக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். இதுக்கு முன்னால் மொத்தம் 13 யூடியூப் இப்போ இருக்குது. என்னோட யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடர்கிறோம். என்றால் இதை நான் முந்தின குரூப்ல செய்து கொண்டிருந்தாலே அதை தொடர்ந்து செய்கின்றேன். 24வது வசனம் என்ன எழுதுகிறது என்றால், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது. யாருடைய மரண உபாதிகளின் கட்டை தேவன் அவிழ்த்தார்? தேவன் இயேசு கிறிஸ்துவின் மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார். இயேசு மரணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டவராகவே இந்த பூமிக்கு வந்தார். அவரை பற்றி பழைய ஏற்பாட்டில் 379 தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் அவரது பிறப்பு முதல் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றது வரையில் இந்த பூமிக்குரிய வாழ்வில் அவருக்கு நேர்ந்த பல்வேறு நிகழ்வுகளை பற்றி துல்லியமான வகையில் முன்னுரைத்திருந்தன அந்த 379 தீர்க்க தரிசனங்களும். அப்போஸ்தலர் 2:24 வசனத்தின் சந்தர்ப்ப சூழல் என்னவென்று பார்க்கும்போது, இது எருசலேமில் பெந்தகோஸ்தே நாளில் பேதுரு உரைத்த முதல் பொது பிரசங்கம். இதனுடைய செய்தி என்னவென்று பார்க்கும்போது, இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றி பேதுரு கூட்டத்தினரிடம் எடுத்துரைத்தார். மனிதர்கள் அவரை சிலுவையில் அறைந்த போதிலும் அது தேவனுடைய முன் தீர்மான திட்டத்தின்படி நடந்தது. மரணம் அவரை நிரந்தரமாக தோல்வியடை செய்ய முடியாது என்றும் பேதுரு விளக்கினார். தேவன் அவரை எழுப்பினார். உயிர்த்தெழுதல் என்பது பிதாவாகிய தேவன் இயேசுவின் மனித இயல்பில் உயிரற்ற அவரது உடலில் தெய்வீக வல்லமையை பிரயோகித்த ஒரு செயலாகும். மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து என்றால் மரண வேதனையிலிருந்து விடுவித்து என்று அர்த்தம். மரணம் இந்த இடத்துல ஒரு பொறியாக அல்லது கட்டி வைக்கும் கயிறாக சித்தரிக்கப்படுகிறது. தேவன் மரணத்தின் அந்த பிடியிலிருந்து பிணைப்பிலிருந்து இயேசுவை அவிழ்த்தார் அல்லது விடுவித்தார். அவர் யாரு? இயேசு மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது. இயேசு பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். 33 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் அவரிடத்தில் எந்த பாவமும் காணப்படவில்லை. அவர் தேவனுடைய நீதியின் தர அளவையை முழுமையாக பூர்த்தி செய்திருந்தார். எனவே மரணத்திற்கு அவர் மீது சட்ட ரீதியான அல்லது ஆவிக்குரிய உரிமை எதுவும் இருந்ததில்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் மனித குலத்தில் உள்ள எல்லார் மீதும் பாவமும் மரணமும் கொண்டிருந்த வல்லமையை முற்றிலுமாக முறியடித்தது. நாம் எல்லாருமே பாவத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். மரணம் நிச்சயமாக நம்மை தழுவும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்து நித்திய மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கவும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் மரித்தோர்களின் முதல் பலனாக இருக்கிறார். மரித்து உயிர்த்தவர்களில் முதல் பலனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு முன்னால அநேக பேர் மரித்தவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துக்கு பின்னால சில பேர் மரித்தவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். உதாரணம் சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லலாம், இங்கே அதுக்கு நேரம் இல்லை. இயேசுவே நயீன் பட்டணத்து விதவையை உயிர்ப்பித்தார். நயீன் பட்டணத்து விதவையின் மகனை உயிர்ப்பித்தார். பேதுரு துர்காள் என்பவளை உயிர்ப்பித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு லாசரு என்பவனை உயிர்ப்பித்தார். ஆனால் இவர்கள் எல்லாம் மீண்டும் மரித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டும் மரியாமல் இருக்கும்படி உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அதான் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல உள்ள ஒரு விசேஷ தன்மை. அப்ப அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதை நம்பி வாழ்கின்ற யாவருக்கும் நித்திய உயிர்த்தெழுதலை, நித்திய ஜீவனை அவர் தர ஆயத்தமாய் இருக்கிறார். இப்போ இந்த அத்தியாயத்தின் 3வது உட்பிரிவுக்கு வருகிறோம். தாவீதும் மேசியாவாகிய கிறிஸ்துவும்.
தாவீதை குறித்து இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது 25 28 வரை உள்ள வசனங்கள். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் எனது வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்து, என் மாமிசமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். இந்த வசன பகுதியில் பேதுரு சுட்டி காண்பித்த சங்கீத வசன பகுதி பற்றி சற்று விவரத்தை பார்ப்போம். இந்த அப்போஸ்தலர் 2:25-28 வசனங்கள் இப்பொழுது நாம் வாசித்த வசனங்கள். இது அரசர் தாவீது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் வெற்றியும் பற்றி தீர்க்கதரிசனம் உரைத்தார் என்பதை நிரூபிப்பதற்காக அப்போஸ்தலராகிய பேதுரு தனது பிரசங்கத்தின் போது சங்கீதம் 16:8-11 மேற்கோள் காட்டினார். இப்ப சங்கீதம் 16:8-11 நம்ம வாசிப்போம். ஏனென்றால் அதில் சில மாற்றங்கள் இருக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம். ஒரு மாற்றம் இருக்கிறது. சங்கீதம் 16:8-11 என்ன சொல்லுகிறது? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அங்க பேதுரு சொல்லும் போது என் நாவு கலிகூர்ந்தது என்று சொல்லுகிறார். இங்க ஆனா ஒரிஜினல் சங்கீதத்துல என் மகிமை கலிகூர்ந்தது. இதற்கான விளக்கம் நம்ம பார்க்க போறோம். ஏன் இப்படி மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது. என் மாமிசமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். அடுத்து ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன் என்று இங்கே 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் தாவீது. ஆனால் அப்போஸ்தலருடைய 2:28 பேதுரு சொல்லும் போது ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த மாற்றத்துக்கும் என்ன காரணம் என்பதை இப்பொழுது நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். அப்போ ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது வாரிசில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனை பற்றிய நிலையான விழிப்புணர்வை குறிப்பதா இருக்கிறது இந்த வசன பகுதி. தாவீது கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாகவும் வலது பக்கத்திலும் வைத்திருப்பதன் உறுதியுடன் இந்த வசன பகுதி தொடங்குகிறது. இது ஒருவர் அசைக்கப்படாதபடிக்கு முழுமையான உறுதித்தன்மையை வழங்குகிறது. மகிழ்ச்சியும் நம்பிக்கையும். தேவனுடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்வதில் இருதயம் மகிழ்கிறது. அதைத்தான் இருதயம் பூரித்தது என்று சொல்லுகிறார். சந்தோஷமான வார்த்தைகளுக்கும் அது நாவு கலிகூர்ந்தது என்று சொல்றது. சந்தோஷமான வார்த்தைகளுக்கும் நித்திய உறுதியான நம்பிக்கையில் தங்கி இருக்கும் ஒரு சரீரத்துக்கும் அதான் மாமிசமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆக தேவனை பற்றி அறிந்து கொள்வது, தேவனை பிரசன்னம், தேவனும் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது நம்முடைய இருதயம் பூரிக்கிறது. அதோடு கூட சந்தோஷமான வார்த்தைகள் பிறக்கிறது, அதுதான் நாவு களி கூறுகிறது என்று சொல்கிறார். அதோட நித்தியத்தின் உறுதியான நம்பிக்கையில் நம்ம தங்கி இருக்கிறோம், மாமிசமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 16:9 என் மகிமை என்பது எபிரேய மொழியில் கபோட் என்று சொல்லப்படுகிறது. இந்த சொற்றொடர் சங்கீதக்காரரின் ஆழ்மனம், ஆத்துமா அல்லது நாவை குறிக்கிறது. அப்ப பேதுரு நாவு என்று சொல்வது சரிதான். சங்கீதத்துல தாவீது என் மகிமைன்னு சொன்னத பேதுரு நாவுன்னு சொல்றாரு. கபோட் என்பதற்கு ஆழ்மனம், ஆத்துமா, நாவு என்ற 3 அர்த்தங்கள் இருக்கின்றன. அதனால அது தவறு இல்லை. இது தேவனை துதிக்க பயன்படும் ஒரு மனிதனின் மிக உயர்ந்த மற்றும் கண்ணியமான பகுதிகள் ஆகும். யாருங்க இது கொரட்டை விடுறது? போன்ல பார்த்து கட் பண்ணி விட்டுருங்க. நீங்க தான் கட் பண்ணணும். நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க லைன்ல. அப்படிங்களா? இல்லண்ணா, மூர்த்தி அண்ணா இருக்காருண்ணா. மூர்த்தி இல்ல, நான் இருக்கிறேங்க. திருமூர்த்தி இல்ல, சொல்லல, மூர்த்தியை சொல்றேன் நானு.
திருமூர்த்தி அண்ணா வந்து தான் இருக்கிறாரு. உங்க லைன்ல பாருங்க. ஏன் லைன்ல ஒருத்தர் இல்ல பிரதர், நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. அப்ப இது யாரு கொரட்டை விடுறதுன்னு தெரியலீங்களேண்ணா. முடிச்சுக்கிட்டாரு. சரி, இன்னும் பார்ப்போம். இப்போ நாவு அல்லது ஆன்மா, இது வந்து பல நவீன வேதாம மொழிபெயர்ப்புகள்ல என் மகிமை என்பதை என் நாவு அல்லது என் முழு இருப்பு, ஹோல் பீயிங் என்று மொழிபெயர்க்கின்றார்கள். எபிரேய கவிதை மரபில் மனித பேச்சும் ஆத்மாவும் நமது மிகப்பெரிய கண்ணியமிக்க மகிமையான பகுதியாக கருதப்படுகின்றன. இருதயத்துக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது ஆத்மாவிற்கு கொடுக்கக்கூடிய அதே பொசிஷன், அதே மாண்பு நாவுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்றும் சொல்லுகிறது, என் நாவு அவர் கம்பீரமாய் பாடும் என்றும் சொல்லப்படுகிறது வேதாகமத்திலே. அப்ப நாவு என்பது மிக மிக முக்கியமான உறுப்பாக இருக்கிறது. யாக்கோபில நம்ம படிக்கிறோம் நாவை பற்றி. நாவு என்பது பொல்லாத அவயமாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுவார். அந்த நாவினாலே நாம் தேவனை துதிக்கிறோம். எப்படி ஆத்மா தேவனை நினைக்கும் போது பூரிக்கிறதோ, அதே போன்று நாவு தேவனை துதிக்கும் போது நம்முடைய இருதயம் பூரிக்கிறது. அதனால இங்க நாவு ஆன்மா ரெண்டுமே வந்து ஒரே ஈக்குவலா தான் கருதப்படுகிறது. அடுத்து, தேவன் அரசர் தாவீதின் அருகில் இருப்பதாலும் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பதாலும் தாவீது தமது உடல் ரீதியான இதை மட்டுமல்லாமல் தமது உயர்ந்த மற்றும் உண்மையான வெளிப்பாடான குரலும் ஆவியும் கூட மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் பொங்கி எழுகின்றன என்று தாவீது ராஜா எழுதினார். இந்த வசனம் இந்த உள்ளத்து மகிழ்ச்சியை உடல் ரீதியான ஓய்வுடன், என் மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கும் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா, அந்த உடல் ரீதியான ஓய்வுடன் இணைக்கிறது. இதன் மூலமாக வாழ்விலும் மரணத்திலும் தேவனின் பாதுகாப்பின் மீதுள்ள முழுமையான நம்பிக்கையை இது வெளிப்படுத்துகிறது. நம்ம வாழ்ந்தாலும் தேவனுக்கென்று வாழ்கின்றோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கின்றோம். இதை வந்து இந்த பகுதி வெளிப்படுத்துகிறது. அடுத்து, மரணத்தின் மீதான வெற்றி. தம்மை நேசிக்கிறவர்களின் ஆத்மாவை தேவன் மரித்தோர் உலகத்தில், அதாவது பாதாளத்தில் இருக்கும்படி கைவிட்டு விடமாட்டார் என்றும் தம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண விட மாட்டார் என்றும் நமக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து கிறிஸ்துவின் சரீர உயிர்த்தெழுதலுக்கான முக்கிய தீர்க்க தரிசன ஆதாரமாக அமைகின்றது. இந்த உலகில் வாழும் மனிதர்கள் தேவனை பற்றியும், நல்லா கவனிங்க இந்த பகுதியை, இந்த உலகில் வாழும் மனிதர்கள் தேவனை பற்றியும் ரட்சிப்பின் திட்டம் பற்றியும் அறியாமல் வாழ்கையில் அவர்கள் ஆவிக்குரிய நிலையில் மரித்தவர்களாகவே இருக்கிறார்கள். இதை பற்றி தான் லூக்கா 9:59-60 இயேசு பின்வருமாறு குறிப்பிட்டார். லூக்கா 9:59-60 வாசிப்போம். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் செய்ய எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். தேவனையும் அவர் ரட்சிப்பின் திட்டத்தையும் அறியாதவர்களும் அந்த திட்டத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்பணிந்து விட்டு பிறகு மீண்டுமாக உலக மயக்கங்களுக்கு திரும்பியவர்களும் ஆவிக்குரிய வகையில் மரித்தவர்களாய் இருக்கின்றார்கள். ஞானஸ்தானம் வாங்கியும் ஒழுங்காக சபையின் நடவடிக்கைகளை கலந்து கொள்ளாத மக்கள், சபையில ஈடுபாடு இல்லாத மக்கள் எல்லோரும் இன்றைக்கே நடைப்பிணங்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி. எப்படி தேவனை அறியாதவர்கள் எப்படி நடைப்பிணங்களாக இருக்கிறார்களோ, அதே போலதான் ஞானஸ்தானம் வாங்கிட்டு மறுபடியும் பின்வாங்கி போறவர்கள் எல்லாரும் நடைப்பிணங்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பாதாளத்தில் வேதநிலை இடத்தில் இருப்பவர்களுக்கு சமமானவர்களாக இருக்கிறார்கள். மரித்தவர்கள் அந்த பாதாளத்தில் இருக்கிறார்கள் வேதநிலை இடத்துல, இவர்கள் உயிரோடு அங்க இருந்துகிட்டு செத்தவர்களா இருக்கிறார்கள். அதான் வெளிப்படுத்த உயிரோடு இருந்து செத்தவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. பிரியமானவர்களே, சும்மா உலகத்துல உயிரோடு நடமாடி பிரயோஜனம் இல்ல, உண்மையிலேயே உயிருள்ளவர்களா இருக்க வேண்டும். யாருதான் உண்மையிலேயே உயிருள்ளவர்கள்? கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய ராஜ்யமாகிய சபைக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று சபையின் முறைமைப்படி வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பவர்கள்.
இந்த உலகத்தில் மற்ற எல்லாருமே நடைப்பிணங்களாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக ஆத்மா இருக்கிறது என்பது தெரியாது. அந்த ஆத்மா எவ்வளவு வேதனைப்படும் மரணத்துக்கு பிற்பாடு என்பது அவர்களுக்கு இன்னும் தெரியாது. அப்ப அவர்கள் உயிரோடு இன்னும் செத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் வாங்காதவர்களாக இருந்தாலும் சரி, ஞானஸ்தானம் வாங்கிக்கிட்டு இப்ப பின்வாங்கி போயிருக்கலாம் இருந்தாலும் சரி, எல்லாருமே நடைப்பிணங்கள் தான். நாமும் கூட ஒரு காலத்தில் அப்படிப்பட்டவர்களாய்த்தான் இருந்தோம். ஆனால் நாம் தேவனையும் அவரது குமாரன் கிறிஸ்து மூலமாக அவர் மனிதர்களுக்கென்று வைத்துள்ள ரட்சிப்பின் திட்டத்தை கேள்விப்பட்டு இயேசுவை விசுவாசித்து நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அறிக்கையிட்டு பிதா குமாரன் பரிசாவி நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது முன்பு நடைப்பிணங்களாக இருந்த நாம் உயிர்த்தெழுந்தோம். இந்த உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களில் சொல்லப்படுகிறது. பாருங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமிடவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதை குறிக்கிறது. நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது பாவத்திற்கு மரித்து நீதிக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அதான் முதலாம் உயிர்த்தெழுதல். பாருங்க, ஒரு பழமொழி மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு தரம் பிறந்தவன் 2 தரம் மரிக்கிறான், 2 தரம் பிறந்தவனோ ஒரே தரம் மரிக்கிறான் என்று சொல்வார். ஒரு தரம் பிறந்தவன் என்றால் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததோடு அப்படியே இந்த வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கவங்க. அவங்களுக்கு 2 மரணம் உண்டு. எது? முதல் மரணம் சரீரத்தை விட்டு ஆவி பிரிகின்ற ஒரு மரணம். அடுத்து கடைசி நாளின் போது நிச்சயத்திற்குமாக அவருடைய ஆத்மா வேதனைக்கு செல்கின்ற அந்த மரணம், அதுதான் 2வது மரணம். ஆனா 2 முறை பிறந்து விட்டால் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் நிறுத்திக் கொள்ளாமல் ஞானஸ்நானம் என்பதிலே ஒரு பிறப்பு, அது பிறப்பு என்றும் சொல்லப்படுகிறது, உயிர்ப்பு என்றும் சொல்லப்படுகிறது. ஞானஸ்நானத்தில் 2வது முறை பிறந்து விட்டால் 2 முறை பிறந்தவர்களுக்கு ஒரே மரணம் தான் உண்டு. அந்த ஒரே மரணம் எது? நம்முடைய சரீரத்தை விட்டு ஆவி பிரிகின்ற மரணம். ஆனா நித்தியத்துக்கும் இயேசு கிறிஸ்து வருகின்ற போது நித்தியத்துக்கு நாம் தேவனோடு இருப்போம். நம்ம பாதாளத்திலே தள்ளப்பட மாட்டோம், நரகத்திலே தள்ளப்பட மாட்டோம். நித்திய மரணத்தை, அதாவது 2ஆம் மரணத்தை நாம் அடைய மாட்டோம். அந்த ஒரே முறை மரணம் அடைவதோடு ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அது மாதிரி அந்த ஒரே தரம் மரிப்பதோடு நம்முடைய வாழ்க்கை என்றென்றும் நித்தியத்துக்கும் தேவனோடு இருக்கும். இங்கே பின்வரும் வசனங்களும் இதே விஷயத்தை நிரூபிக்கின்றன. எபேசியர் 2:5-7 இருக்குது. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரமும் செய்தார். அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம உயிர்ப்பிக்கப்படும் போது என்ன செய்யறோம்? நம்மை அவரோடு கூட, யாரு கூட? இயேசுவோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரமும் வைத்தார். உன்னதங்களிலே இப்ப அமர்ந்திருக்கிறோம். நாம் என்ன உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறோம்? சபை என்ற விஷயத்துல இருக்கின்றோம். நாம் சபை என்பது என்ன? அது பரலோகத்தின் முன் சுவை. இந்த உலகத்திலேயே பரலோகத்தை ருசி பார்க்கும் ஒரு வாய்ப்பு தான் சபை. அப்ப அந்த சபையில்லாக நாம் இருக்கும்போது நாம் உன்னதங்களிலே இருக்கின்றோம் என்று அர்த்தம். அதே மாதிரி கொலோசையர் 2:12-13 சொல்லப்படுகிறது, ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும்
அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாய் இருக்கின்றீர்கள். ஞானஸ்தானத்திலே இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். அதோடு கூட தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே, அதாவது தேவன் அவரை மரித்தெழுந்து எழுப்பினார், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று உறுதியாக விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாய் இருக்கிறோம், இயேசுவோட கூட எழுந்தவர்களாய் இருக்கிறோம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாமிச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான காரியம் இப்ப நடந்திருக்கு ஞானஸ்தானத்தின் பொழுது. ஒருவேளை ஞானஸ்தானம் பெற்ற போது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு அறிவிக்கப்படாமல் இருந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட சபைக்குள்ளாக நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் போது நாம் ஞானஸ்தானம் பெற்றது எவ்வளவு மகிமையான விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து ஜீவனுக்கான பாதை, ஜீவ மார்க்கம். உண்மையான உயிரோட்டமான வாழ்விற்கு வழிவகு பாதையை தேவன் வெளிப்படுத்தினார். அவர் தமது நேரடியான பிரசன்னத்தில் காணப்படும் உன்னதமான மகிழ்ச்சியால் நம்மை நிரப்புகிறார். அப்போ 2:28 ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று சொல்லுகிறது. உன்னுடைய சமூகத்தில் என்னை மகிழ்ச்சியால் நிரப்புவீர் என்றும் கூறுகிறது. இந்த வசனத்தில் பேதுரு சங்கீதம் 16:11 மேற்கோள் காட்டுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க 2:28 பேதுரு ஜீவ மார்க்கங்களைன்னு சொல்றாரு. ஆனா சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய பரிசுத்தத்தில் நித்திய பெருமையும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்ப மார்க்கம் என்பது மார்க்கங்கள் என்று ஏன் மாறிற்று? சங்கீதம் 16:11 குறிப்பிடப்பட்டுள்ள ஜீவ மார்க்கம் என்பது அப்புறம் 2:28 ஜீவ மார்க்கங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஏன்? சங்கீதம் 16:11 ஒரு ஒருமை சொல்லான ஜீவ மார்க்கம் என்பது அப்போஸ்தலர் 2:28 பன்மை சொல்லாக ஜீவ மார்க்கங்களே என்று மாறுகிறது. ஏனென்றால் அப்போஸ்தலர் பேதுரு எபிரேய பழைய ஏற்பாட்டின் பண்டைய கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்துவஜின்ட் வேதாகமத்திலிருந்து மேற்கோள் காட்டினார். அதில் ஒருமை எபிரேய வார்த்தையான ஓராக் என்பதற்கு பதிலாக பன்மை கிரேக்க வார்த்தையான ஹோடஸ் என்பது பயன்படுத்தப்பட்டது. ஓராக் என்பது எபிரேயத்துல மார்க்கம் என்று சொல்லப்படுகிற ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினேன். அதை கிரேக்கத்துல மொழிபெயர்க்கும் போது ஹோடாஸ் என்று வழிகள், பாதைகள், மார்க்கங்கள் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். இந்த மொழிபெயர்ப்பு வேறுபாட்டின் முக்கிய விவரங்கள் என்னன்னு பார்க்கும்போது, எபிரேய மூலத்துல ஓராக் என்றுதான் இருக்கிறது. அது ஒருமை பெயர் சொல்லாக இருக்கிறது. ஆனால் செப்துவஜின்ட் வேதாகமம் என்ன செய்கிறது? ஹோடஸ் என்று பயன்படுத்துகிறது. இதுதான் காரணமே தவிர அவர் வேற எந்த காரணத்தினாலையும் சொல்லல. செப்துவஜின்ட் வேதாகமத்தை பேதுரு பயன்படுத்தி இருக்கிறார். அதனால அவர் செப்துவஜின்ட் வேதாகமத்தில் உள்ள அந்த விஷயத்தை அப்படியே போட்டிருக்கிறார். அப்போ 2ஆம் அதிகாரத்தின் சூழல் என்னன்னு பார்க்கும்போது, பெந்தகோஸ்தே நாளில் பேதுரு எழுந்து நின்று செப்துவஜின்ட் வேதாகமத்திலிருந்து வார்த்தைக்கு வார்த்தை மேற்கோள் காண்பித்து தாவீது ராஜாவின் தீர்க்கதரிசன வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் மேன்மைப்படுத்துதலுக்கும் நேரடியாக பொருத்தினார். பல பாதைகள் என்பவை வெற்றி, உயிர்த்தெழுதல் மற்றும் மரணத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு செல்லும் பயணம் ஆகியவற்றின் விரிவடையும் படிகளை கவித்துவமாக சித்தரிப்பதாக இருக்கிறது. என்றால் இந்த கருத்தை சில பேர் என்ன சொல்லுகிறார் என்றால், பழைய ஏற்பாட்டுல ஒரு மார்க்கம்னு சொன்னாங்க, ஆனா புதிய ஏற்பாட்டுல பேதுரு மார்க்கங்களைன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்ப கிறிஸ்தவத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களும் சரியானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதீனமான கருத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இல்ல, அப்படி அல்ல. இங்க மொழிபெயர்ப்புல அவர்கள் செய்த தவறினாலே பேதுரு அந்த வசனத்தை பயன்படுத்தும் போது இவ்வாறு பயன்படுத்தி விட்டார். அடுத்து பார்க்கும்போது இந்த ஜீவ மார்க்கங்கள் அல்லது ஜீவ மார்க்கம் என்பது முக்கிய அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது, இது தேவன் மரணத்தை வென்று நித்திய ஜீவனுக்கான வழியை காட்டுவதை குறிக்கின்றது. போத்தரா போயிட்டு இருக்காங்க. உமது சமூகத்தில் மகிழ்ச்சி, உண்மையான முழுமையான மகிழ்ச்சி என்பது தேவனுக்கு நெருக்கமாக இருப்பதில் தான் காணப்படுகிறது. இயேசுவை பொறுத்தவரை இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தமது பாடுகளை முடித்த பிறகு பிதாவின் மகிமைக்கும் சமூக பிரசன்னத்துக்கும் திரும்புவதை உள்ள மகிழ்ச்சியை விவரிக்கிறது. விசுவாசிகளுக்கு, அதாவது நமக்கு
இது நித்திய ஜீவனுக்கான உறுதியையும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் தினசரி பெறுகிற நெருக்கத்தையும் குறிக்கிறது. இது தீர்க்கதரிசன நிறைவேற்றம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு தற்செயலான நிகழ்வல்ல, மாறாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே முன்னறிவிக்கப்பட்ட தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை மக்களுக்கு காண்பிக்க பேதுரு இந்த வசனத்தை பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, இத்துடன் நாம் இன்றைய நாளை முடித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்திலே மீண்டுமாக இந்த பாடத்தை தொடருவோம். நன்றி சகோதரர்களே. ராஜாமணி பிரதர்.